ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா சரணம். இப்போ இந்த நேரத்துல எத்தனையோ நபர்கள் வாழ்க்கையில இரவு தூக்கம் வராம ஒவ்வொரு நாளுமே தவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிம்மதியா வேலைக்கு போயிட்டு நிம்மதியா தூங்கணும் அப்படின்ற எண்ணம் எத்தனையோ நபர்களுக்கு தான் இருக்கு. ஆனா வேலையை போயிட்டு வந்த அலுப்புல தூங்கலான்னு கண்ணா செய்வாங்க. ஆனா தூக்கமே வராது. புரண்டு புரண்டு தான் படுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதையாவது பத்தி யோசிச்சுக்கிட்டு மனதுல குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எத்தனையோ நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா தாந்திரிய முகப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன செயல் மூலமாகவே நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம சரியான முறையில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி ராத்திரி இல்ல மத்த நேரத்துல உங்களுக்கு தூக்கம் வருது, தூங்க போறீங்க, ஆனா தூங்க முடியல, தூக்கம் வராம தவிக்கிறீங்கன்னா கண்டிப்பா தாந்திரிக முறைப்படி சின்ன சின்ன வழிமுறைகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு தூங்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில உடனடியாக தூக்கம் வரும், நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளுமே நீங்க நிம்மதியா தூங்கலாம். இதனால உங்களுடைய உடலுக்கும் ஹெல்த்தா இருக்கும். அதனால எப்பவுமே சரி, தூக்கத்தை சாதாரணமான எடுத்துக்கிட்டு விட்டுறாதீங்க. உங்களுக்கு அதிகப்படியான பாத்தீங்கன்னா தூக்கம் வரவே மாட்டேங்குதுன்னா கண்டிப்பா நீங்க டாக்டரை சந்திச்சுதான் ஆகணும். அதாவது எப்பவுமே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கி, எல்லா மெத்தனையும் பயன்படுத்தி பார்த்துட்டேன், தாந்திரிக முறையை பல விஷயங்கள் பண்ணி பார்த்துட்டேன், அப்படி இருந்தும் எனக்கு நிம்மதியான தூக்கம் வரல அப்படின்றவங்களாம் கண்டிப்பான முறையில் நீங்க டாக்டரை செக் பண்ணி பார்க்கறது ரொம்பவே நல்லது. உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கலாம். அப்படி இல்ல எனக்கு எப்பயாச்சும் தூக்கம் வர மாட்டேங்கி, இல்ல ஒரு சில டைம்ல எனக்கு மனக்குழப்பங்கள் இதனால தூக்கம் வராம இருக்குன்னா கண்டிப்பா நீங்க உங்க தலைக்கு பக்கத்துல இதை வச்சு தூங்குவது மூலியமாவே உங்களுக்கு தூக்கம் உடனடியாக வரும். இது எத்தனை நபர்கள் வாழ்க்கையில நடந்திருக்கு, கண்டிப்பான முறையில் உங்களுக்கும் நடக்கும். அதனால தைரியமாக இதை நீங்க செய்யலாம். அது என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இருப்பேன், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ராத்திரி தூங்கலான்னு தூங்க போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தூக்கம் வராம தவிக்கிறீங்கன்னா கண்டிப்பா தூங்குறதுக்கு முன்னாடி இதை உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. அதாவது முதல்ல எப்பவுமே சரி, முந்தைய காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம், தூங்கும் பொழுது பக்கத்துல தண்ணி வச்சுட்டு தான் தூங்குவாங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதுல இந்த ஒரு காரணம் உண்டு. நிம்மதியான தூக்கம் வருவதற்கு கூட இந்த ஜலத்தை பக்கத்துல வச்சு தூங்கலாம் அப்படின்றது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த ஜலத்தை பக்கத்துல வைக்கும்போது அதுல சிறிதளவு உப்பு, அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வசம்பியும் இங்க வச்சுட்டு அதுக்குள்ள போட்டுட்டு தூங்கிடுங்க. இப்படி இதை நீங்க தூங்கிட்டீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை அதுல போட்டு தூங்குவது மூலியமாவே உங்களுக்கு தூக்கங்கிறது உடனடியா வரும் என்பதை சொல்லியிருக்காங்க. அதனால நீங்களும் பாத்தீங்கன்னா தூங்குவதற்கு முன்பு ஒரு கப்ல அல்லது சொம்புல எதையாச்சும் பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்து உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. பக்கத்துல வச்சுட்டு அதுல சிறிதளவு உப்பு, அப்புறம் வசம்பு, அந்த வசம்ப அப்படியே போடாம தூள் தூளா நறுக்கி அப்படி கசக்கி அந்த அளவு பாத்தீங்கன்னா தூள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதுல போடுங்க. அப்படி நீங்க போட்டுட்டு காலை எழுந்த உடனே அந்த தண்ணி எடுத்து நீங்க குளிப்பதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி இல்லை எனக்கு வேணாம் அப்படின்றவங்க அதை நீங்க தரையில ஊத்துங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இதை குளிக்க பயன்படுத்துவது இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை மாற்றும். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இது பெரிய உறுதுணையாக இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில தூக்கமின்மை நிறைய பிரச்சனை வந்துச்சு. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, முன்னொரு காலத்துல கூடிய பல நபர்களுக்கும் தூக்கமின்மை பிரச்சனை காரணமா தூங்க முடியாம நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தூக்கத்தை கொடுத்த ஒரு விஷயம், அதாவது சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி பார்ப்போம். உங்களுடைய வாழ்க்கையில தூக்கம் வரணும் அப்படின்றதுக்காகவும் நீங்க தூங்கணும் அப்படின்றதுக்காகவும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மந்திரம் இதுதான். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தூக்கம் உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நிம்மதியான தூக்கத்தை தூங்க முடியும். முக்கியமா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே அகன்று நல்லபடியா நீங்க தூங்க முடியும். அதற்காக நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு மந்திரம் தான். நீங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க, நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லது ஏற்படும். உங்க வாழ்க்கையில தூக்கமின்மை பிரச்சனை வந்து நீங்க வருவீங்க. அதற்கு முன் நம்முடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்னே வந்து கொண்டே இருக்கும். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த நாள் நைட்டு தூங்க போறீங்க. ராத்திரி தூங்கலான்னு தூங்குறப்போ கஷ்டமா இருக்கு, மனசுல குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஒரு விஷயத்த, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. நிச்சயம் உங்களுக்கு தூக்கம் கிடைக்கும், அதுவும் உடனடியாக. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம். நீங்க இதை தினமும் சொல்லலாம், தப்பு இல்லைங்க. இன்னைக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நீங்க தூங்க போறீங்களோ, எப்பப்பெல்லாம் தூக்கம் வராம நீங்க யோசிக்கிறீங்களோ, கஷ்டப்படுறீங்களோ, அப்பப்போ எப்ப நேரம் எந்த நேரம் கிடைச்சாலும் நீங்க இதை தாராளமாக சொல்லலாம். இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நல்லபடியான தூக்கத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும். அப்பேற்பட்ட சக்தி இருப்பதனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தூக்கம் எப்போ வரலையோ, மனசு எதையாவது போட்டு குழப்பத்துல யோசிச்சிருந்தாலும் சரி, அப்ப கூட நீங்க சொல்லலாம். நல்ல சிந்தனை கொடுத்து நல்ல மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அதனால முழுமையான நம்பிக்கையோட நீங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். அதற்கு சக்தி வாய்ந்த அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 3 முறையோ அல்லதுக்கு மேலேனாலும் சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். அது இதுதாங்க. இதை மட்டும் சொல்லுங்க.
ஓம் அஷ்பயாய, ஓம் அஷ்பயாய, ஓம் அஷ்பயாய. இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. முக்கியமா சொல்லணும்னா இதை நீங்க சத்தமா கூட சொல்லலாம். அதாவது ஓம் அஷ்பயாய. நீங்க இந்த மாதிரி கூட சொல்லலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். நிறைய நபர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சொல்றதெல்லாம் பிடிக்கும், அவங்க அப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம். அது அவங்க மனதில் விருப்பத்தை பொறுத்து அமையுங்க. உங்களுடைய மனசுல நீங்க தேவையில்லாத எண்ணங்களும் இல்ல குழப்பங்களும் வந்திருக்கும் போது, உங்களுடைய மனசுல நிறைய எண்ணற்ற விஷயங்கள சந்தேகங்கள் வரும் பொழுதெல்லாம் நீங்க தாராளமா இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. அதாவது இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயம் இது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் நல்ல விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கஷ்டத்துல நீங்க வெளியே வர முடியும். உங்களுடைய வாழ்க்கையில நல்லதும் ஏற்படும். முழுமையான நம்பிக்கையோட இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதை நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். அதாவது தூக்க பிரச்சனையிலிருந்து வெளிவரதோடு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லபடியா மாறுவீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக எளிமையாக கிடைக்கும். இது உங்க வாழ்க்கையில நல்லது தானே ஏற்படுத்த போகுது. சந்திக்க வரக்கூடிய பக்தர்கள் நிறைய நபர்கள் கூறிய விஷயம் என்ன தெரியுமாங்க? பெரியவாட்ட, பெரியவா எனக்கு நிம்மதியான வேலை இருக்கு, சந்தோஷப்படுற அளவுக்கு பணம் இருக்கு, குடும்பம் இருக்கு, பட் இருந்தாலும் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நிம்மதியான தூக்கத்தை நான் தூங்கி ரொம்ப பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஏன்னே தெரியல பெரியவா. சொத்துக்களும் நிறைய இருக்கு, சந்தோஷமும் எப்படி சொல்றது, குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து கூட்டு குடும்பமா தான் இருக்கும், பிரச்சனை குடும்பத்துக்குள்ள கூட எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் எனக்கு ஏன் பெரியவா தூக்கம் வர மாட்டேங்குது? நான் என்னதான் பண்றது பெரியவா? நான் பூஜைகள் பண்ணியிருக்கேன், பரிகாரங்கள் கூட பண்ணியிருக்கேன் பெரியவா, ஆனா எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தூக்கங்கிறது எனக்கு வரவே மாட்டேங்குது. ராத்திரி ஆயிடுச்சுன்னா தூங்கலான்னு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. இதே இது வேலை பார்க்குற நேரத்துல தூக்கம் வருது, ஆனா அந்த நேரத்துல என்னால தூங்க முடியல. நான் வீட்டுக்கு வந்து தான் தூங்க முடியும். அந்த நேரம் பார்த்து எனக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது வீட்டுக்கு வந்தா. இதுதான் எனக்கு இப்போது ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கு பெரியவா. இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியல. இந்த தூக்கம் இல்லாதனாலேயே எனக்கு உடம்புல நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்கு. மனதளவுலயும் நிறைய உடஞ்சு போய்கிட்டு இருக்கேன். இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியல. காசு பணம் எவ்வளவுதான் இருந்தாலும் நிம்மதியான தூக்கம் இல்லைன்னா வாழ்க்கையே ரொம்ப மோசமா இருக்கு பெரியவா. இதுல இருந்து நீங்க தான் எனக்கு வெளியே கொண்டு வரணும் பெரியவா அப்படின்னு எத்தனையோ பக்தர்கள் பெரியவாட்ட சொல்லியிருக்கா. அதுக்கு பெரியவா சொன்னது ஒரே ஒரு பதில் தாங்க. நீ எவ்வளவுதான் காசு எடுத்து வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் உங்ககிட்ட சொந்தங்கள் பந்தங்கள் இருந்தாலும் சரி, நீ தானத்தை செய்யாவிட்டா உன் குடும்பம் எப்பவுமே கஷ்டம்தான் படும். நீ மனசுல நிறைய வேதனைப்பட்டிருக்க பத்தியா? உங்ககிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடு. உனக்கு அதிகமா இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு கொடுத்து பழகு. உனக்கு போதாதுக்கு நிறைய இருக்க போது மத்தவங்களுக்கு கொடுத்துரு. அது எதுக்கு நீ வச்சுக்கிட்டு இருக்க? அதனாலதான் உனக்கு தூக்கமே இல்லை. நீ மத்தவங்களுக்கு தானத்தை கொடுத்து பழகு. உன்னுடைய வாழ்க்கையில நீ நிம்மதியா தூங்குவ. ஒவ்வொரு நாளுமே நீ சந்தோஷமா இருக்க அப்படின்னு பெரியவா சொல்றா. அதே மாதிரிதான் அந்த ஒரு நபரும் தானத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில கூடிய கஷ்டங்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். நீங்களும் தானத்தை கொடுங்க. உங்ககிட்ட 10 ரூபாய் இருக்கு, அது உங்களுக்கு தேவைப்படல, ஆனா உங்ககிட்ட ஒருத்தவங்க கேட்கறாங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் கொடுங்க. தப்பு இல்லைங்க. அந்த 10 ரூபாயால அவங்க கோடீஸ்வரர் ஆக போறதில்ல, ஆனா அவங்களோட ஒரு ஜான் வயிறுக்கு கொஞ்சம் போல சாப்பாடு கிடைக்கும். அதனால அந்த ஒரு தானத்தை நீங்க பண்ணுங்க அப்படின்னு தான் பெரியவா அப்பவே சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய நபர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த தூக்கம் தான். தூக்கம் என்னைக்காவது தூங்கிடலாம் அப்படின்னு எத்தனை நபர்கள் அன்னன்னைக்கு தூங்க முயற்சி செய்யதான் செய்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தூக்கம் தடைபட்டு கொண்டு எதையாவது ஒரு காரணமாக தூங்க முடியாமல் தவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதாவது வீட்டில் ஏதாவது பிரச்சனை, குடும்பத்துக்குள் பிரச்சனை, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது மனக்குழப்பம் இல்லை நோயினால எவ்வளவோ கஷ்டங்கள்னால மனிதர்கள் ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்படுறாங்க. அப்போ பெரியவா சந்தைக்கு வந்திருக்கக்கூடிய எத்தனையோ பக்தர்கள் இதனை முன்வைத்து கூறினார்கள். அதாவது எத்தனையோ பக்தர்கள் கூறக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பெரியவா, நிம்மதியா தூங்கணும்னு நான் நினைக்கிறேன், தூங்கணும்னு படுத்துடுறேன், ஆனா பல மணி நேரம் எதையோ ஒன்று யோசிச்சு நேரம் வீணாயிருது. நான் இப்போ 8 மணிக்கு தூங்கணும்னா என்னோட தூக்கம் 11 மணி 12 மணி வரைக்கும் வர்றதே இல்லை. அதுக்கப்புறமா வருது. நான் படுத்துடுறேன் தூங்கத்தான், ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது. இதையாவது யோசிக்கேன். புரண்டு புரண்டு படுத்தேன், நிம்மதியா தூக்கம் வர மாட்டேங்குது. சரி கொஞ்ச நேரம் வெளியே அப்படியே சுத்திட்டு வந்து படுக்கலான்னு பார்த்தாலும், அப்படி போயிட்டு வந்து படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. தினமும் அலுப்பா வேலை பார்த்துட்டு தான் வரேன். தூக்கணும்னு தூங்க போறேன், ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் தூக்கமா வருது. என்னதான் பண்றது பெரியவான்னு எத்தனையோ பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய நபர்களுக்கு இப்ப கூட இருக்குதுங்க. வேலை பார்க்குற சமயத்துல ரொம்ப ஒர்க் பிஸியா இருக்கிற நேரத்துலலாம் தூக்கம் வரும், ஆனா அப்ப தூங்க முடியாது. சரி வீட்டுக்கு போய் தூங்கலான்னு நினைக்கிற போது தூக்கம் வராது. நல்லா ஃப்ரெஷ்ஷா முழிப்பா இருப்போம். இது நிறைய பேர் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க அப்படி கஷ்டப்பட தேவையே இல்லைங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தினமும் தூங்குவதற்கு முன்பு கூறி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதை விட பெரிய லெவல்ல உங்களோட வாழ்க்கை மாறுங்க. அதாவது நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைச்சிடும். தைரியமா இதை இன்று ராத்திரி நீங்க சொல்லிட்டு தூங்கி பாருங்க. அடுத்த நாள் உங்களுக்கே தெரியும், எப்போ தூங்கணும்னே தெரியலையே, அவ்வளவு சீக்கிரமா தூங்கிட்டுமே அப்படின்ற எண்ணங்கள் வரும்.
அப்படின்னு எத்தனையோ ஒரு ஆட்களுக்கு பெரியவா சொல்லியிருக்கார். அதை அவருடைய வாழ்க்கையில செஞ்சு பார்த்து எத்தனையோ நபர்கள் இந்த ஒரு விஷயத்த சொன்னனால எனக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு அதை நிறைய நபர்களுக்கு சொல்லியும் வந்திருக்கா. அதனாலதான் இப்ப வரைக்கும் இப்ப இருக்க நிறைய நபர்களுக்கு இது தெரியவும் வந்திருக்கு. அதனால இதை நீங்க சொல்லி வாங்க. அதாவது ராத்திரி தூக்கம் வராம இருக்கீங்க அப்படின்றவங்க எல்லாருமே இதை சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு தூக்கம் வரும். நிம்மதியா தூங்குவீங்க, சந்தோஷமா காலையில எழுந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயம் என்னென்றால் இதை சொல்லுங்க. ஓம் க்ளீம், ஓம் க்ளீம், ஓம் க்ளீம் அப்படின்னு ஒரு 3 முறை சொல்லிட்டு தூங்குங்க. நிம்மதியா தூங்குவீங்க, அலுப்பு இல்லாம சந்தோஷமா தூங்கிடுவீங்க. இதை சொல்லும் பொழுது உங்களுக்கே தூக்கம் வருங்க. அதாவது இதை நீங்க சத்தமா உச்சரிக்கணும். இப்படி சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. நல்லா ஓம் க்ளீம் அப்படின்னு நல்லா இழுத்து சத்தமா உச்சரிங்க. சத்தமானா ரொம்ப சத்தமா வேணாங்க. சத்தமா மீன்ஸ் நல்லா இழுத்து நல்லா ஓரளவுக்கு உச்சரிச்சு பாருங்க. அப்படி உச்சரித்து தூங்க உங்களை அறியாமலே உங்களுக்கு தூக்கம் வர்றதை நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. இதை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.